ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது ஒரு ஆபத்து காலத்துலேயோ எமர்ஜென்சி சிச்சுவேஷன் யாரையா ஒருத்தரை காப்பாற்றணும், இல்லை உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு பணம் தேவைப்படுது, இல்லை இமீடியட்டாக ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைச்சே ஆகணும், அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டுன்னு சொல்லலாம். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை சொன்னாலே போதும், ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். அது என்னங்கிறது பார்த்தலாம். ஏன்னா நிறைய சிஸ்டர் அந்த மாதிரியான ஒரு ஸ்விட்ச் வேர்டு இருந்தால் சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதில் சின்ன சின்ன ட்ரிக் இருக்குது. சில வகையில் அதை செய்யும் போது நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற தேய்பிரை பஞ்சமி ஜூன் மாதத்தோடது எப்போ வருதுன்னா 5ஆம் தேதி வருதுங்க. 4ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங் இருக்குது. நம்ம வீடியோ இந்த 5 வருஷமாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதோட ப்ரொசீஜர் என்ன, இது எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, ஆனால் நான் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு தான் பேர் அனுப்பணும். அதை மறந்துடாதீங்க, சரிங்களா? அப்புறங்க ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மிராக்கிள் ஒன்று நடந்துச்சு ஒரு சிஸ்டருக்கு. நம்ம நவமூலிகையில், அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நவமூலிகை ஆகத்துக்கு பேர் கொடுத்துருந்தாங்க. நவமூலிகை ஆகம் மூலமாகவே அவங்க கன்சீவ் ஆனாங்க. பேர் கொடுத்து அதுக்கப்புறம் நல்ல விஷயம் அவங்களுக்கு நடந்துச்சு. இப்போது கன்சீவ் ஆகி 7-8 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் நல்லபடியாக அவங்களுக்கு ஆயிடுச்சு. 7-8 மந்த்ஸ் அப்படிங்கும்போது இந்த ஸ்கேன் பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ட்வின் பேபி. அப்போது என்ன சொல்லியிருக்காங்க டாக்டர், நல்லா தான் குழந்தை ஆரோக்கியமாக இருந்திருக்கு. 7-8 மந்த்ஸுங்கும் போது அந்த ஸ்கேனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, ஒரு குழந்தைக்கு ரிஸ்க் இருக்குது, எப்படி வேணால் ஆகலாம். அதாவது ஒன்றா ஊனமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அது எப்படி வேணால் ஆகும், ஹார்ட் பீட் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஆரம்பத்திலே லைட்டாக இருந்திருக்கு, ஆனால் சிலருக்கு அது போக போக சரியாயிடும், அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்று வளர வளர அப்படியே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது 7-8 மந்த்ஸில் 8 மந்த்ஸுங்கும் போது ஸ்கேன் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும் போல் இருக்குது, எப்படி வேணால் ஆகலாம். 2 குழந்தையில் அந்த ஒரு குழந்தைக்கு என்ன வேணாலும் எப்படி வேணாலும் ஆகலாம், கஷ்டம்தான், ரிஸ்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த சிஸ்டர் ரொம்ப பயந்துட்டாங்க. எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் குழந்தை ஆயிருக்கு, அந்த குழந்தை ரெட்டை குழந்தையாக பிறக்க போதுங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அந்த குழந்தைக்கு ஒன்றில் ரிஸ்க்குங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில சிஸ்டர். வராகியம்மன் தான் ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணி என் 2 குழந்தைக்கும் எந்த குறையும் இல்லாமல் அப்படியே அவங்க பிறக்கணும்னு சொல்லி கேட்டு பேர் கொடுத்துருந்தாங்க. நல்லபடியாக குழந்தை பிறந்து இப்போ சூப்பராக இருக்காங்களாம். இன்றைக்கி காலையில் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லணும் தான் நான் நினச்சேன். நான் கொஞ்சம் ரெடியாகி வந்தோன்னே சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாத்துட்டையும் சொல்லுங்கள். நம்ம நம்பிக்கையாக கேட்குற விஷயம், வராகியனை எப்போவுமே கைவிட மாட்டா. அதுவும் வராகமுத்து சித்திரையோட பேரை நான் சொல்லிகிட்டே இருந்தேன், வராகியனோட பேரையும் சொல்லிகிட்டே இருந்தேன், மிராக்கிள் பண்ணுங்கன்னு. அவ்வளோ பெரிய மிராக்கிள் டாக்டர்ஸே சொல்லிட்டாங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எங்களுக்கே ஆச்சரியந்தான், இதான் டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்து சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா, பிரபஞ்சமே உங்களுக்கு உதவி செய்யுமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒன்றா நீங்கள் எழுதுங்க, இல்லைன்னா வாய் விட்டு சொன்னாலே போதும். எந்த ஒரு ரூல்ஸுமே உங்களுக்கு கிடையாது இந்த முறைக்கு. அதாவது இது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், குளிக்கலை, பீரியட்ஸ் டைம், அதெல்லாம் எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இதுக்கு கிடையாது. சும்மா சாதாரணமாக நீங்கள் அதை செஞ்சாலே போதும். என்ன பண்ணணுன்னா, இது எதுக்கெல்லாம் உதவும்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் ஒரு ஆபத்து காலத்தில் திடீர்னு ஒருத்தருக்கு ஒரு அடிபட்டுருச்சு, ஒருத்தவங்க ஒரு முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க, அவங்கள உடனே காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க குணமாகி வரணும், ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷனில் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, அப்படி இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அவசர பண தேவை, உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி பணம் தேவைப்படுது,
யாராவது ஹெல்ப் பண்ணால் இல்லை பர்டிகுலர் நபர் ஹெல்ப் பண்ணால் நான் அதுலேருந்து வெளியே வர முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பல வகையான ஹெல்ப் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். பல வகையிலையும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னே அந்த பிரபஞ்சம் ஒரு ஏஞ்சல் மாதிரி கொடுத்த ஒரு வார்த்தை தான். ஒரு ஏஞ்சல் தான் இந்த வார்த்தையை நீங்கள் ஏஞ்சல்னே சொல்லலாம். இந்த வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லாக வேலை செய்யுமா. அதாவது சில வார்த்தைகள் உயிரோட்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உயிரோட்டமாக இருந்து நமக்கும் உதவி செஞ்சு அந்த மற்றவங்களுக்கும் உயிர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரோட்டமான சில சிச்சுவேர்ட்ஸில் இது ரொம்ப பவர்ஃபுல். அதாவது வார்த்தை ஏஞ்சல்னு சொல்லலாம். அதாவது ஸ்விட்ச் வேர்டோட ஏஞ்சல்னு சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் வேர்டை அவ்வளோ பவர்ஃபுல். ஸ்விட்ச் வேர்டுகள்லேயே இது ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த வகையில் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா சொன்னாலே யாராவது ஒருத்தரை காப்பாற்றணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கணும், இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் யாராவது ஒருத்தர் கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க சுச்சுவேஷனில் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா உடனே ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளைன் பேப்பர், ஒரு பென்னு, க்ரீன் கலர் பென்னாக இருந்தால் பரவாயில்லை. இல்லை கிடைக்காத பட்சத்துக்கு ஏதாவது ஒரு பென்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் பிளாக் பென் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். மனசார ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துல உட்காந்து நான் நினைக்கிற விஷயத்துக்கான பதில் எனக்கு இப்போ உடனே கிடைக்க போகுது, என்னை தேடி அந்த பதில் வந்துட்டுருக்கு, எனக்கு உடனே அந்த ஹெல்ப் எனக்கு கிடச்சிரும், இந்த பிரபஞ்சம் என் கிட்ட வந்துருச்சு அந்த ஹெல்ப் எனக்கு கொடுக்குறக்குன்னு பாசிட்டிவான ஒரு மைண்டோட, எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லாமல் தன்னம்பிக்கையோட சில வார்த்தைகளை நீங்கள் ட்ரை பண்ணும்போது, சில விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணும்போது பிரபஞ்சமே நமக்கு உதவி செய்யும். அதுவும் இந்த வார்த்தை பல ஸ்விட்ச் வேர்டுகளின் தேவதைன்னு சொல்கிறாங்க. அதனால தான் மற்ற வார்த்தைகளுக்கு இல்லாத ஒரு பவர் இந்த வார்த்தைக்கு இருக்குது. இப்போது அந்த வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு காமிச்சு தரேன். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். பார்க்கும்போது சாதாரணமாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இதை எப்படி சொல்லணுன்னா, பிரிங் அமேசிங் மிராக்கிள் பிரேக் த்ரூ சம்ஹவ். எப்படியாவது எங்கேருந்தாவது உங்களுக்கு கண்டிப்பாக உதவி கிடைச்சே தீரும். அந்த மாதிரியான ஒரு மிராக்கிள் பண்ணக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பவர்ஃபுல்லான ஏஞ்சல் ஸ்விட்ச் வேர்டு. அதனால் இந்த தேவதை ஸ்விட்ச் வேர்டை, இந்த ஏஞ்சல் ஸ்விட்ச் வேர்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள், சரிங்களா? இந்த வார்த்தையை சொன்னாலே இது வேலை செய்யும் அப்படின்னு இருக்காங்க. அப்போது எத்தனை முறை நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும். 33 வாட்டி நீங்கள் சொல்லலாம், சரிங்களா? 33 வாட்டி இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலே போதும். நேரம் இருக்குன்னா எழுதலாம், எழுதிட்டே சொல்லலாம். இது இரண்டுமே நீங்கள் பண்ணலாங்க. இதை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி டெய்லியும் செஞ்சுட்டு வரும்போது பல வகையான பிரச்சனை கூட சரியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக ஒன்றா காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணுங்கள். எந்திரிச்ச உடனே இந்த வார்த்தையை சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இல்லையா, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்கிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. அல்லது எழுதுங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒரு வாட்டி நீங்கள் இப்படி செஞ்சுட்டே வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அதுவும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் எங்கேருந்து வரும்னே தெரியாதான், அவ்வளோ மேஜிக் பண்ணும். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறவங்க, எனக்கு அவசரமாக பணம் வேணும், இதை நான் ட்ரை பண்ண போகிறேன்னு நீங்கள் நினச்சி இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நீங்களே எனக்கு சொல்லுவீங்க, ஆமாம் சிஸ்டர், இது உண்மையாகவே மிராக்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது நிறைய மேஜிக் பண்ணுமா இந்த ஸ்விட்ச் வேர்டு. அதனால தான் இதை ஸ்விட்ச் வேர்டுகளின் தேவதைன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. காசு பணத்துக்கு மட்டும் இல்லைங்க, எந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான எளிமையான விஷயந்தான். அவசியம் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு